கொதிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி வேலை முடிஞ்சா ஒரு ஆய் சொல்லுங்க எல்லாத்துக்கும். ஹாய். ரைட்டு. இன்றைக்கி 3 வலை போட்டிருக்கு. இங்கே 2 இது ஒன்று இங்கே ஆடிட்டு இருக்கிறது ஒன்று, இப்போ ஆடிட்டு இருக்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே காணும் இந்த அங்கே ஒன்று ஆடிட்டுருக்கு. இதில் எது இல்லை இறங்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. வீடி வாயிலுக்குது. இரு 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 எது அது அந்த வீடு தான் இழுத்துச்சு. அது தூக்கு, அதான் தூக்கு. அது இழுத்துச்சு இல்லை உள்ள போயிடுச்சு இருக்குது. வீடி வாயிலுக்கு அதுக்கு நம்ம கழட்டு. அருண் அதை பிடிச்சி அதை கழட்டி விடு. இந்த இடத்துல கழட்டி வச்சு அந்த விழுந்துரு தண்ணிக்கலாம். எகிரி இருப்பது பார்த்து. ஆஹா சூப்பர்ப்பா. என்ன சார் அப்படியே மேலே வை. இதை தூக்கு. இதில் ஒன்று தூக்கு. அப்படியே உள்ள அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னென்னு பார்க்கலாம். இந்த வந்துட்டு அது அப்படியே வை. அது சிக்க வச்சுருங்க. கட்டலா கட்டலா லோகு 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 கட்டு இது பிடிங்களா? அந்த அளவு இருப்பது பிடிச்சிக்க. ஏ கொஞ்சம் போட்டோம். தம்பி பார்த்து போடு. போட்டுருவாங்க. போயிட்டு வந்தது அது பிடிங்கிட்டு போயிடுச்சா? அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு எடுத்து பார்த்துடலாமா? ஒரு நிமிஷம் சரி. மறுபடியும் ஏதாச்சும் போதுன்னு போய் நான் நல்லா தான் போச்சு. தூக்கு பார்க்கலாம். ஒரு அடியில் வாங்கி மாட்டினது மாட்டியிருந்தாலும் மாட்டியிருக்கலாம். இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை இல்லை இங்கே தூக்கி. அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து விடல. பாதி இருக்குது அப்படின்னா மழை பெரிய கீழே தான் விடுது. சரி விடு. பரவாயில்ல கிடைக்குதுங்களா? இதை விட ஹெல்ப் பண்ணுது. நேரம் மேலே இப்படி சாத்து மேலே அப்படியே மேலே போகுது. இந்த வளையம் சேர்த்து தான் இது ரோம் சரி இது இந்த வளையம் மாட்டிச்சு. ரவியனா அது என்ன மறுபடியும் விசுவல் இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் துள்ளிச்சு உள்ள சவுண்டுக்கு பாருங்க. இது இல்லை இது இல்லை ரோகில் ஆடுறது. கீழே ஒரு ஜிலேபி உசுரோட கிடக்குது. ரோகில் தண்ணி ஆடுது. ஜிலேபிக்காரன் தான் உள்ள உசுரோட கிடக்குது. ஜிலேபி ஆடுறது. ஆமாம் சொல்கிறேன் பாருங்க. இன்னும் எவ்வளோ நேரம் பிடிச்சி இன்னும் துளி கிடக்குது. இல்லை நம்ம ரவியனை தான் நண்பர்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறார் மீன். எப்போவுமே ரவியனை தான் மீன் ரெடி பண்ணுவார். ஏன்னா எங்கே மீன் பிடிச்சாலும் ரவியனை தான் மீன் ரெடி பண்ணுறது. ஆமாம் மீன் நான் எங்கே பிடிச்சிட்டு வந்தாலுமே மீன் ரெடி பண்ணுற வேலை ரவியனுக்கு தான். ஜம்முன்னு சூப்பராக பண்ணி வச்சுக்கிறார் பாருங்க. நெக்ஸ்ட்டு பொரிக்கிறதா என்னங்க? பொரிக்கிறதா என்ன? சரி பொரிக்கும் போது அந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே அங்கே மீன் பிடிச்சிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ரவியன் வீட்டில் தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான பொருள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாரு. இது வந்து பொரிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது குழம்புக்கு ஒரு 5-6 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது குழம்பு வச்சுக்கலாம். இதை வந்து பொரிக்கிறதுக்கு அடுத்தது பொரிக்கும் போது பார்க்கலாம். நண்பர்களே மசாலா ரெடி. இங்கே வருங்க எல்லாம் போட்டு மாவில் ரெடி பண்ணி வச்சு இது வந்து மீனை முக்கி போடலாம். அப்படியே வச்சிடலாம் வரமாவும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அது சூப்பராக இதாகிடும். உள்ளே போட்டுருக்கு. குடும்பட சாமி ஏமாந்துட்டேன். சரி
கட் பண்ணிக்க வேண்டியது. நீங்கள் வேறு கரெக்டாக கேட்டீங்களா? நானும் எதார்த்தமாக சொல்லிட்டேன். நாங்கள் வீடியோ எடுத்துருக்கிறது பார்க்காம நீங்கள் நானும் சொல்லிட்டேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சாட்டுருக்கு. புது வடச்சட்டியா? அது ஒர்க்கா மிளகா வறுத்தது மேலே வச்சது இன்னொன்று கிடக்குது. சூப்பர் சூப்பர். அதுலேயே கீழே கிடக்குது. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இடிக்க மாட்டேன், நான் கையில் எடுத்து போட்டு அன்னைக்கு மாதிரி கரண்டி இதுலேயே எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு வேணால் கரண்டியில் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது போட்டுங்க. ஏன்னா அது வந்து அன்றைக்கி பிஞ்சு வந்துருச்சு. அது மாதிரி சூப்பர். காஞ்சிருச்சா? இந்த ஏதோ ஒரு பிசல் எடுத்து போடுங்க. அப்படியே ஏதோ ஒரு பிசல் எடுத்து போடுங்க பார்க்கலாம். போடுங்க. சின்னதாக போட்டு போடுங்க. சின்னது பூரா போட்டு விடுங்க நிறைய. அவ்வளோதான். ஜாமு செம்மையாக இருக்குது. சூப்பராக வந்துருச்சு நண்பர்களே. போடுங்க. அப்படியே முறு இருக்குது. ஜம்மு இருக்குது. இப்போ எடுத்து அப்படியே சூடோடு எடுத்து வாயில் வச்சலான் இருக்குது. அருமையாக இருக்குது. வாய் வெந்து போயிடுது. ஆமாம். நம்ம ரவி வந்து எடுத்து போட்டிருக்காரு. ஆளோட எப்படி எடுத்து போட்டுருக்காரு பாருங்க. ஆனால் ஒரு ராய் சொல்லுங்க. அப்படியே போட்டு ஹாய். சூப்பர் சூப்பர். செம்ம சூப்பர். நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா மீன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் பொரிச்ச மீன் சும்மா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஆனியன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உட்காருங்க ரவினா. சரி எடுத்து சாப்பிடுங்க பார்க்கலாம். பொரிச்ச மீன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பொரிச்ச மீன் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா? எங்கே காட்டுங்க. வெளில விட எனக்கு சூப்பராக இருக்குது. ஜம்முக்கு. சரி ஓகே, வாங்க நண்பர்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். பாய்.